என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. குரூப் 4 சிலபஸில் இருக்கிற ஒரு கணக்கு தலைப்புக்கு வெறும் 54 கணக்குகள். இந்த 54ம் புது புக்கு, ஓல்டு கொஷின் பேப்பர். அந்த ஓல்டு கொஷின் பேப்பர்னா இந்த 2024 நேற்று நடந்த எக்ஸாம் கூடன்னு வச்சுங்களேன், அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பிடிஎஃபாகவே 13 பக்கத்துக்கு மாற்றிருக்கோம். இதை வரக்கூடிய 5 நாட்களில், இன்னிலிருந்து 5 நாட்களில் இதற்கான ஷார்ட்கட் கிளாஸும் நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். மிக முக்கியமான தலைப்பு. ஏன்னா 2 டைப் இருக்குது. இதுக்குள்ளே 5 விதமான கேள்விகள் கேட்குறாங்க. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். 3ஆவதாக வாட்ஸ்அப் சேனல் இருக்குங்க. அதை நீங்கள் வேணுன்னா ஜாயின் பண்ணிங்க. ஏன் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, மேக்ஸ் மட்டும்தான் அதில் ஷேர் பண்ணுவேன். வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே அதில் ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு மேக்ஸ் மட்டும்தான் வேணும்னா அதில் ஜாயின் பண்ணிங்க. இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் வேணும்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல் சிலபஸ் எடுத்துக்கோங்க. குரூப் 4 சிலபஸ் எடுத்துக்கிட்டால் 10வது யூனிட்டாக ஜிகே பகுதியில் 10வது யூனிட்டாக மேக்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 ரோமன் லெட்டர் இருக்கும். அதில் 4வது ரோமன் லெட்டரில் புதிர்களுக்கு பக்கத்தில் இந்த பகடை அப்படின்னு இருக்குங்க. இது கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தா குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லிடலாம். சிலது மட்டும்தான், இதில் சில தலைப்பு மட்டும்தான் புக்கில் இருக்குது. ஓகேவா, ஒரு 25 தான் புக்கில் இருக்குது. மீதி 75ம் நீங்கள் வெளியே தான் படிச்சாகணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பகடியை 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று அப்படியே கொஷினாக நிகழ்த்தகவு மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நிகழ்த்தகவு மாதிரி கேட்டால் அது பேட்டர்ன் வேறு. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, படம் கொடுத்துட்டு ஒரு 2 பகடை 3 பகடை 4 பகடை கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்ற மாதிரி மாடலில் கேட்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நிகழ்த்தகவு பேஸ் பண்ணி 1 பகடை பேஸ் பண்ணி 2 பகடை பேஸ் பண்ணி 3 பகடை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இதில் 2 பகடை தான் நிறைய கொஷின்ஸ் புத்தகத்தில் இருக்குது. நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணி, நான் சொல்கிறது புரியுதுங்களா? நிகழ்த்தகவில் 1 பகடை பேஸ் பண்ணி கேட்பாங்க, அது வித்தியாசமாக இருக்கும். 2 பகடை பேஸ் பண்ணி கேட்பாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். இது புக்கில் இருக்குது. 3 பகடையை பேஸ் பண்ணி 2024 குரூப் 2 எக்ஸாம் கூட கேட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் வித்தியாசம். ஸோ 3மே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனித்தா மட்டும்தான் புரியும். சரிங்களா? ஒரு கிளாஸ் விட்டு இன்னொரு கிளாஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. வெவ்வேறு டைப்பு. சொல்கிறது புரியுதுங்களா? இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, மொத்தம் 36 கணக்கு போதும். இந்த 36 கணக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா 100% எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இதில் பாருங்களேன், இது பாருங்கள், 2024 குரூப் 2 எக்ஸாமில் 3 பகடியை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், 2022 குரூப் 2ல் இன்னொரு கேள்வி இது 2024 குரூப் 2 2 கேள்வி. சரிங்களா? இதில் இன்னொன்று ஆச்சரியம் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்களேன், 2024 கொஷின் 10ஆம் மாதம் 26/10/2024 அன்னைக்கு நடந்த கொஷினை கூட நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, லேட்டஸ்ட் கொஷின் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது 2022 குரூப் 8 கொஷினு. குரூப் 4 கொஷின் கூட ஒன்று இருக்குது. பாருங்க, நான் அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4 கொஷின். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இது 36 கணக்கு இருக்குது நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படம் பேஸ் பண்ணிங்க. இந்த படம் பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸி. இதுலேயும் 3 விதமாக கொஷின் கேட்பாங்க. இந்த படத்தை பார்த்து நம்பர்ஸை வச்சு இருக்குது. நான் அது கிளாஸ் எடுக்கும் போது சொல்கிறேன், இப்போ சொன்னால் அவ்வளோவா புரியாது. ஓகேவா? ஸோ இதில் க்ளோஸ்டு டைப்பு, ஓப்பன் டைப்புன்னு 2 டைப் இருக்குது. க்ளோஸ்டு டைப்புனா, ஓப்பன் டைப்புனா, இப்போ இந்த பாக்ஸ் பாருங்களேன், அப்படியே பாக்ஸாக இருந்தால் இது க்ளோஸ் டைப். சரிங்களா? இதில் 2 பகடியை கொடுத்து கொஷின் கேட்பாங்க. இந்த 2 பகடியை பேஸ் பண்ணி தான் 2022 குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 2 பகடியை பேஸ் பண்ணி ஒரு 4 கொஷினு. அதுக்கப்புறம் 3 பகடியை பேஸ் பண்ணி, இந்த 3 பகடியை பேஸ் பண்ணி 2013 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த குரூப் 4 கொஷின் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்.
குரூப் 1 கொஸ்டின் இருக்குது. ஸோ எல்லாம் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பகடை பேஸ் பண்ணி 2023 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 1 எக்ஸாம்லேயும் கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இது 2014 விஓ எக்ஸாம். விஓ எக்ஸாம்ன்றது குரூப் 4 தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 4 பகடியை பேஸ் பண்ணி, சரிங்களா, 4 பகடியை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான், போதும். இதில் வந்து இப்போ பாருங்களேன், 7/5/2024 நினைக்கிறேன். இது 22 இல்லை, 24. சரிங்களா? ஸோ அதில் கூட வந்து பார்த்தா ஒரு இல்லை ஓகே, அது என்ன இது நான் அப்போ சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வச்சு கேட்டிருக்காங்க, அதை முடிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓப்பன் டைப். ஓப்பன் டைப்னா இப்போ ஒரு உங்ககிட்ட நம்ம ஸ்கூல்லாம் சாக் பீஸ் பாக்ஸ் பார்ப்போம்ல, அந்த பாக்ஸ் வந்து நமக்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அது க்ளோஸ்டு டைப்புங்க. இப்போ அந்த பாக்ஸில் சாக் பீஸ்லாம் ஆயிடுச்சு, பிச்சு போடுவோம்ல, பிச்சு போட்டால் அதுதான் ஓப்பன் டைப். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அந்த பகடியை பிரிச்சுட்டு இதில் வந்து ஆப்போசிட் நம்பர் கேட்பாங்க. இது 2018 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதே பேஸ் பண்ணி இது பாருங்கள், 9/9/2022 டிஎன்பிசியில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன். டெப்த்தாக இது போதும், இந்த லெவல் நீங்கள் பார்த்தாவே போதும். அடுத்த 5 நாளைக்கு இந்த கேள்விகள் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கை ஓரங்கட்டி வச்சிடலாம். தயவு செஞ்சு இதை பிரிண்ட் போகிறத விட எழுதி வச்சுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த தலைப்பு வந்து புத்தகத்தில் அவ்வளோ இல்லை. ஃப்யூச்சரில் நமக்கு டிஃப்ரெண்ட்டான கொஷின் கிடச்சா அதையும் நம்ம கொடுப்போம். அப்போ வந்து பார்த்து நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிறது நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி சார் பார்க்கலான்னா, இன்னும் நம்ம வந்து இன்றைக்கிலேருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இருந்தாலும் பிளேலிஸ்ட் கொடுத்துறேன். நீங்கள் வந்து நாளான்னைக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுங்க இந்த வீடியோ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும். ஸோ இதை நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வீடியோஸ் இருக்கும், அதில் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இது கிளிக் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனல் போயிடுங்க. ஸோ யூடியூப் சேனலில் மின்னல் வேக கணிதம்னு தமிழ்லையோ அல்லது தங்கிலீஷ்லையோ டைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிளேலிஸ்ட் போக தெரியலையா, பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பகடை 2025 குரூப் 4 அப்படின்னு இருக்குங்க. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்காது வீடியோஸ்லாம். சரிங்களா? பிளேலிஸ்ட் இருக்கும், வீடியோ இருக்காது. ஓகேவா? ஸோ இதில் தான் நான் வந்து 5 நாளும் இந்த 54 கேள்வியும் 5 நாளில் முடிக்க போகிறேன். ஸோ அது இதில் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? புரியுதுங்களா? அவ்வளோதாங்க, இந்த தலைப்பை அழகாக முடிச்சிடலாம். சரி சார், இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இப்போ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப்னு எழுதி வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணுங்க. நேராக ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்று இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் தயவு செஞ்சு அங்கேயே இருங்க, டைமர் ஓடும். 15, 14, 13 ஒரு 15 செகண்டு. சரிங்களா? செகண்ட். ஓகேவா? 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நான் இந்த முறை வந்து முன்னாடியே கொடுத்துட்டேன் பிளானிங். எல்லா வாட்டியும் கிளாஸ் முடிச்சுட்டு தான் பிடிஎஃப் கொடுப்பேன். இந்த வாட்டி நாங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதி வச்சுட்டேன், டைப்பும் பண்ணி முடிச்சதால முன்னாடியே கொடுத்துட்டேன். இன்றைக்கிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களும் பார்த்துட்டே வந்துடுங்க. என்னென்னைக்கு டேட்லாம் நான் பிளான் போடல, பட் இந்த 54 கேள்வி 5 நாளில் முடிச்சிடறேன். ஒரு நாளைக்கு 10 கொஷின். சரிங்களா? ஸோ அதை பார்த்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா லேட்டஸ்ட் கொஷின்ங்க, குரூப் 1 கொஷின் இருக்குது. குரூப் 4லேயே 2022 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 2024 குரூப் 2ல் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துங்க, ஈஸி தான். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த டாப்பிக்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்துடணும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸை முடித்தா மட்டும்தான் செகண்ட் ரிவிஷன் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், முழு மதிப்பெண் வாங்க முடியும். அதனால் கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.